இந்த வீடியோல மெயினா 2 விஷயம் பார்க்க போறீங்க. ஒண்ணு வந்து எங்க வீட்ல புரட்டாசி சனிக்கிழமை எப்படி சாமி கும்பிட்டோம் அப்படின்ட்டு. 2வது சர்ப்ரைஸ் தான். அது வீடியோ ஃபுல்லா பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த வீடியோல கொஞ்சம் என்னோட வாய்ஸ் துருப்பிடிச்ச கதவு மாரி இருந்தா ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெங்களூர் ஃபுல்லா இடி, மின்னல், காத்து, புயல் அப்படிதான் வந்துட்டுருக்கு. ஸோ அதோட எஃபெக்ட் தான் என்னோட வாய்ஸ். ஆக்சுவலா வாய்ஸ் ஓவரே கொடுக்க முடியல. ஃபுல்லா காஃப் தான். இப்போவாச்சும் பரவாயில்ல. அன்னைக்கு பூஜை பண்ணுற டே வந்துட்டு சுத்தமாக முடியலை. வீட்டில் எல்லாருக்குமே ஃபீவர். நைட்டு டேப்லெட் போட்டு தூங்கி எழுந்து தான் வந்து பூஜையே பண்ணோம். எல்லா வருஷமும் நாங்கள் வந்து ஈவினிங் 5 போல் தான் பூஜை பண்ணுவோம். அதுக்காக நாங்கள் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாம ஃபாஸ்டிங் பண்ணி தான் அந்த பூஜையை நடத்துவோம். ஆனால் இந்த தடவை என்னாலையும் வந்துட்டு சுத்தமாக முடியல. லைக் தலை சுற்றுற மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஃபைனலாக நானும் மம்மியும் முடிவு பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் அக்காவுக்கு என்ன வேண்டுதல்ன்ட்டே தெரியல. எவ்வளோ ஹை ஃபீவராக இருந்தாலும் எதுவுமே சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருந்து லாஸ்ட்டாக 5 o'clock பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிட்டாங்க. ஸோ ஐ விஷ் அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் அப்படின்ட்டு. லாஸ்ட் இயர்லாம் வந்துட்டு ஃபுல்லாக பெருமாளோட சாங் வைப்ஸில் அப்படியே ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக சமைச்சிட்டு இருந்தோம். பட் இந்த வாட்டி அந்த எனர்ஜியே யார்கிட்டையுமே இல்லை. லைக் அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு எல்லாரோட முகமும். அண்ட் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கப்பவே வந்துட்டு கோவிலில் மணி அடிக்கிற சத்தம் வந்து கேட்டுச்சு. ஸோ அதனால மாவு விளக்கெல்லாம் போட்டுட்டு பூஜைக்கு தேவையான பொருள்லாம் இந்த பேஸ்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு நாங்கள் கோவில் போயிட்டோம். ஸோ எனக்கு வந்து பெருமாள் சில அப்ளிகேஷன்ஸை பெண்டிங் வச்சுருந்ததுனால எனக்கு கோவிலில் போய் அவரை மீட் பண்ண வருத்தமாக இருந்தது. ஸோ போக வேண்டாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். லாஸ்ட்டில் என்னாச்சுன்னு தெரியல. மனசு மாறி சரி போய் அப்ளிகேஷனை ஞாபகப்படுத்திட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். பெருமாள்கிட்ட பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் அண்ட் அவரோட 2 ஒய்ஃப் கிட்டேயும் பேசி எல்லா அப்ளிகேஷனையும் போட்டுட்டு அங்கே பிரசாதம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் மம்மி வந்து டிஷ்ஷஸ் பிளான் பண்ணுறப்பவே இவ்வளோ டிஷ்ஷஸ் நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி டவுட்டாகவே இருந்தது. பட் எப்படி ஒவ்வொரு டிஷ்ஷாக வந்து செஞ்சு வச்சாங்க மம்மி அப்படின்னு சொல்லி தெரியல. அண்ட் நடுவில் வந்துட்டு நானும் அக்காவும் ஃபுல் டயர்டாகி உட்காந்தாலும் வந்து மம்மி பார்த்துக்கிட்டாங்க. இங்கே வந்து ஒருத்தருக்குமே உடம்பு சரியில்லை. நைட்டு டேப்லெட் போட்ட எஃபெக்ட் வந்து எங்களுக்கு அந்த டே ஃபுல்லாகவே இருந்தது. பூஜை பண்ணுற வரைக்கும் வந்து எப்படியோ சமாளித்து வேலைலாம் பார்த்துட்டோம். பட் பூஜைக்கு அப்புறம் ஒரு வேலை கூட செய்ய முடியல. பட் ஆனால் மம்மி மட்டும் அப்படிங்கிற மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு சரி ஓகே யாராச்சும் ஒருத்தர் எனர்ஜெட்டிக்காக வேலை பார்த்து பூஜை முடித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. லிட்ரலாக லாஸ்ட்டில் அக்காக்கே வந்து ஃபுல்லாக டயர்ட் ஆகிடுச்சு போல் வந்து சும்மா உட்காந்துட்டாங்க. சரி நம்மளாச்சும் போய் பண்ணலாம் ஏதாச்சும் அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு வேறு சமையல் தெரியாது. அண்ட் நான் வந்து இந்த குட்டி குட்டி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருந்ததால் பிகாஸ் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதால கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருந்தேன். அண்ட் சில ஃப்ளவர்ஸ் வந்து அப்படியே இருந்ததால் சரி தண்ணியிலையாச்சும் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போட்டேன். ப்ளெயினாக வெறும் சாமந்தி ரோஸ் வச்சப்போ அவ்வளோ நல்லா இருந்தில்ல. பட் நடுவில் அந்த ஒரு லைன் ஆஃப் துளசி அதை வந்து வச்சதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம பெருமாளுக்கும் நாமும் வரைஞ்சிட்டு நாங்களும் எல்லோரும் வந்துட்டு க்யூட்டாக குட்டி குட்டியாக நாமத்தை வந்து போட்டுக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து தலையல் போடுற ஃபுட்டேஜ் தான் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே வந்து என்னென்ன நாங்கள் செஞ்சுருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அவரைக்காய் பொரியல், பீன்ஸ் பொரியல், வாழைக்காய் பொரியல், அதுக்கப்புறமா வெண்டைக்காய், பூசணிக்காய் பொரியல், முருங்கைக்கீரை, அப்புறமா கொத்தரக்காய், மசால் வடை, களி, பண்ணைக்கீரை கடையல், அதுக்கப்புறமா சேமியா பாயசம், ஸ்வீட் பொங்கல் அண்ட் முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்ட சாம்பார். இந்த சாம்பார் எப்படி அவ்வளோ டேஸ்ட்டாக மாறுச்சுன்ட்டே தெரியல. லைக் இதை வந்து மம்மி அப்பப்போ செய்வாங்க. பட் ஸ்டில் இந்த பூஜைக்கு அப்புறம் சாப்பிட்றப்ப அந்த மாங்காவோட புளிப்பு அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ வந்து நான் இங்கே ஒரு நல்ல சாங் ப்ளே பண்ணுறேன். அந்த வைப்ஸோடையே நீங்கள் வந்து பூஜையை என்ஜாய் பண்ணிவிட்டு பெருமாளோட பிளெஸ்ஸிங்ஸ் எடுத்துக்கோங்க.
ஸோ ஹியர் கம்ஸ் our ஃபேவரட் பார்ட் ஆஃப் புரட்டாசி சனிக்கிழமை பூஜை. என்ன அப்படின்னா, இந்த தலையல்ல இருக்கிற மிக்ஸ்டு சாப்பாடு சாப்பிட அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதை வந்து ஹாப்பியாக எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிடுறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் ஒரு விஷயத்துக்காக என்னோடய 100% போட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அதோட ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு தெரியல அப்படின்ட்டு. ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னா, நானும் அக்காவும் மேக்கப் அண்ட் சாரீ ப்ளீட்டிங் சர்வீசஸ் வந்து ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பிஸ்னஸை நாங்கள் இப்போது ஒரு 2 மந்த்ஸாக தான் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் வந்து எனக்கு அக்கா போட்ட மேக்கப். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் என்னோடய சிஸ்டர்ன்றதுனால சொல்லலை, பட் ஆனால் அவ்வளோ நல்லா இருந்தது. எனக்கு இதுக்கு முன்னாடிலாம் மேக்கப் போட்டேன் அப்படின்னா ஐஸ்லாம் பேர்ன் ஆகும், எனக்கு வந்து அந்த மேக்கப்பே செட் ஆகாது. பட் ஆனால் அக்கா போட்டது அவ்வளோ நல்லா இருந்தது. எங்களோட ஒர்க்ஸை பார்க்கணும் அப்படின்னா எங்களோட யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து விசிட் பண்ணுங்கள். அதோட பேர் வந்து சிக்னேச்சர் பிளஷ் பை பவி. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னாலே எங்களோட ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். எங்களோட ஒர்க் பிடிச்சி எங்களை உங்கள் ஈவெண்ட்டுக்கு புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள். இல்லை மெசேஜ் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழ், கன்னடா, இங்கிலீஷ் இதில் எந்த லாங்குவேஜில் வேணாலும் வாய்ஸ் நோட் சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் தேவையா, இவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படின்ட்டு 1000 கொஷனுக்கு நடுவில் எங்களுக்கு பிடிச்சதை தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்த பிஸ்னஸை ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். See you all in my next video. டாட்டா, bye bye.